ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, எத்தனை தடைகள் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், இந்த கருப்பசாமி உனக்கு அதை சரி செஞ்சிருவேன்ற நம்பிக்கையோடு தானே என்னை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அதனால தான் இப்போது உன் தடைகளையும் தடங்கல்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வைக்கிறதுக்காகவே இந்த சந்தனத்தை தொட சொன்னேன். இந்த சந்தனம் எவ்வளவு குளிர்ச்சியானதோ, இந்த சந்தனம் எவ்வளவு நறுமணம் மிக்கதோ, இந்த சந்தனம் எப்படி சந்தோஷத்தை தரப்போகுதோ, பார்ப்பதற்கு எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குதோ, இது எல்லாத்தையும் போல உன் வாழ்க்கையிலையும் நல்ல நிம்மதியான சந்தோஷமான நறுமணமிக்க மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை சூட்சுமமாய் சொல்வதற்காக தான் சந்தனத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்ட உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும்படி செய்வதற்காக தான் இந்த சந்தனத்தை தொட சொன்னேன். இந்த சந்தனம் எப்படி குளிர்ச்சியானதோ அதே போல உன் மனசு குளிரப்போகுது. இதிலிருந்து எவ்வளவு நறுமணமான அழகான வாசனை வருதோ அதே போல நீ பேரும் புகழும் பெருமையும் பெற்று சீரம் சிறப்புமாக வாழப்போகிறாய். எல்லா வகையிலும் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு எந்த தங்குதடையும் இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளையும் அழகாய் முடித்து ஒரு தீர்வுக்கு கொண்டு வருவதற்காக தான் இந்த கருப்பசாமி இந்த சந்தனத்தை தொட சொன்னேன். எப்போதுமே உன்னை மட்டுமே உயர்ந்தவனாகவும் அடுத்தவனை தாழ்ந்தவனாகவும் நினைக்காம மனிதர்களுக்கு மனிதர்கள் எல்லாருமே சமம்தான்னு நினைக்கக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடாது. ஆனால் உனக்கு தகுதியானது கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ எப்போது என்கிட்ட என்ன எதை எப்போது எதிர்பார்ப்பாய்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக காத்திருக்கும் இந்த கருப்பசாமி நீ எதிர்பார்த்த அத்தனையுமே உன் கைகளில் கொடுக்க தான் போகிறேன். வாழ்க்கையில் வரக்கூடிய வழிகளிலேயே மிக கொடுமையான வழி எதுனா, உன்னை நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றும் போது நீ அனுபவிக்கும் அந்த வழிதான். அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்தை இனி மறுபடியும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் லட்சமாக சம்பளம் வாங்குறவங்க கூட கடன் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும். அதை விட்டுட்டு நமக்கு தான் வருமானம் வருதே சம்பளம் வருதேன்னு கடன் வாங்கிக்கிட்டு அப்புறம் மாதம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் கடனை எப்படி கட்டி முடிக்க போகிறோன்ற கவலையோட நிம்மதியற்று வாழாதே என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும். அதுக்கு இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன்னு என் மேலே முழு நம்பிக்கை வை. அனைத்தையுமே கடந்து செல்ல தயாராக இரு. வாழ்க்கையில் கவலைகள் வரும் போகும். ஆனால் அந்த கவலைகளை தற்காலிகமாக வச்சுக்கிறதும் நிரந்தரமாக ஆக்கிக்கிறதும் உன் கைகளில் தானே இருக்குது. கவலைகள் தற்காலிகமாக ஆக்கிக்கிட்டினா நீ புத்திசாலி. அதை நிரந்தரமாக உன் கூடவே வச்சுக்கிட்டு தினமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா நீ நோயாளியாக மாறிவிடுவாய் என் செல்லமே. அதனால் எப்போவுமே எல்லா விஷயங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்து செய்ய பழகு. உனக்கு யார்கிட்டையாவது ஏதாவது காரியம் ஆகணும்னா நீ அதை போய் கேட்குறதுக்கு ரொம்ப தயங்குற. ஆனால் உன்னை சுற்றி இருக்கிற மற்ற மனிதர்கள் எல்லாம் தேவைகள் இருந்தால் திடீர் அக்கறையோடும் பாசத்தோடும் உன்னை தேடி வர்றாங்க. அதுக்கப்புறம் தேவைகள் முடிஞ்ச பிறகு நீ யாருன்னே தெரியாதவங்க போல உன்னை விட்டு விலகி போயிடுறாங்க. இனிமேலாவது அதை நல்லா கவனிச்சு பாரு. ஒருத்தர் யாராவது உன்னை சுற்றி வர்றாங்கன்னா அவங்க போகிறதுக்கு வேற இடம் இல்லாமல் உன்னை தேடி வரல. உன் மேலே உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உன்னை பிரிய மனம் இல்லாம தான் உன்னை சுற்றி வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக உன் மேலே அன்பு வச்ச அந்த உறவை நீ எப்போதும் சரியாக பொறுப்போட பார்த்துக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நினச்சி கவலைப்படுறதுனால எந்த பயனும் இல்லை. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருந்திருக்க. நீ மனசறிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் எந்த கஷ்டமும் கொடுத்தது கிடையாது. அப்படி இருந்தும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தவறு செய்யும்படியோ அல்லது நீ தீங்கு நினைக்கும்படியோ விஷயங்கள் நடந்துட்டா அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. எதுவாக இருந்தாலும் இந்த கருப்பசாமி என்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டினா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக மாற்றி நீ நினச்சதை எல்லாம் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ.
நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் என்கிட்ட கேட்டதையெல்லாம் அழகாக நிறைவேற்றி கொடுத்து உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் பலிக்கச் செய்து நீ வாழ நினச்ச வாழ்க்கையவே உன்னை வாழ வைப்பேன். எதுக்காகவும் நீ கவலைப்படாத. மனசு வலிச்சதுன்னா தனியாக உட்காந்து அழுதுரு. ஆனால் ஒருபோதும் யாராவது வந்து ஆறுதல் சொல்லணும்னு மட்டும் யாரையும் எதிர்பார்க்காதே. உனக்கான ஆறுதலும் உன்கிட்டே தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு மறுபடியும் எழுந்து நடக்க தயாராக இரு. இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும்படி பார்த்துக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் உன் குடும்பத்துக்குள்ளே மூணாவதாக யாராவது வந்து மூக்க நுழைச்சு உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனையை பேசுகிற அளவுக்கு நீ இடம் கொடுக்காதே. மூன்றாவதாக ஒரு உறவு வரும் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரிவும் கஷ்டமும் வராது என்பதுதான் உண்மை.